இரட்சகர் இந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு 7வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம், கடந்த 6 மாதங்களும் அநேக பேர் நம்ம கூட வந்திருப்பாங்க, ஆனால் காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ ஒரு அற்புதமானவர் இல்லைங்களா? ஆமாம் அன்பான சகோதர சகோதரியே, கடந்த 6 மாதத்தில் எத்தனையோ பேர் பெரிய பெரிய தலைவருங்க அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் கர்த்தர் கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். இந்த ஒரு எல்லாம் 7வது மாதத்திலையும் ஒரு வார்த்தை இந்த வேளையில் நம்ம படிக்க கேட்போம். சங்கீதத்தை இந்த வேளையில் நம்ம படிக்க கேட்போம். அதில் 84வது அதிகாரம், அதில் கரெக்டாக 5வது வசனம் அது இப்படியா சொல்லுகிறது, உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் நல்ல பணம் இருக்கிறவங்க, அடுத்து நல்ல பார்த்திங்கன்னா எல்லாம் சொத்து சுகம் இருக்கிறவங்க, அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நல்ல ஒரு செல்வாக்காக இருக்கிறவங்க, இப்படியா பல பேர் பல விதமாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளே யார் எந்த மனுஷன் பலன் அடைகிறானோ அவன்தான் பாக்கியவானா. ஸோ நீங்கள் என்ன பலன் அடை இல்லையா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன பலன் அடை இல்லையா? ஆண்டவருடைய அபிஷேகத்தில் ஒருவேளை பலன் அடை இல்லையா? ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு என்னை பலப்படுத்துங்க, உடைய அபிஷேகத்தை கொண்டு என்ன பண்ணுங்க, என்னை பலப்படுத்துங்க. அப்போஸ்தலரில் நீங்கள் ஒருவேளை படிப்பீர்கள்னால் உங்கள் மேலே ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க என்று இந்த பார்த்தீங்களா பைபிள் சொல்லுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்களன்னா நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போது கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் எப்படியா இருப்பீங்க தெரியுமா? சாட்சியாக இருப்பீங்க. கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே வரும்போது உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும். இந்த ஒரு கரெக்டாக எல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா 7வது மாதத்தில் உங்களை இப்போ உங்கள் பணத்தின் பலத்தினால் நீங்கள் நிற்காதீங்க, உங்கள் சொந்த பந்தம் அதை பலத்தினால் நிற்காதீங்க, உங்களுடைய ஆள் பலத்தில் நிற்காதீங்க, உங்களுடைய பேச்சு பலத்தில் நிற்காதீங்க. முழுக்கோ இந்த ஆண்டவருடைய வார்த்தை இயேசு சுவாமியோடைய பலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஒரு பலன் உங்களை என்ன பண்ணும், அதை முன்னாடி கொண்டு போகும். ஒருவேளை கூட யாரும் உங்களுக்கெல்லாம் உதவுறவங்க இல்லையா, அல்லது ஒருவேளை உனக்கு பார்த்திங்கன்னா சுற்றில இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு பெருசாக தரதா, எதை குறித்து கலங்காதீங்க. இந்த ஆண்டவருடைய பலன் உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்து அது எல்லாம் வெளியே கொண்டு வரும். ஆகவே இந்த ஒரு பார்த்தீங்கன்னா 7வது மாதம் எப்படி இருக்கும், இந்த 7வது மாதம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அட்மிஷன் கட்டலையே, கடன் கட்டலையே, நான் வாடகை கட்டலையே, எதை குறித்து கலங்காதீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பலன் அடையும் போது உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் சுற்றில் இருக்கிற பலவீனங்கள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, தேவ பலத்தினால நீங்கள் நிரம்பப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் பலவீனம் ஆண்டோடைய பலத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஆக வழியில் ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த 7வது மாதம் நீங்கள் முன்னாடி போகும்போது நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த ஒரு மாதம் கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கும். எப்படி தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஆண்டோடைய பலன் அடைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் சங்கீதம் 91வது அதிகாரம் அதில் நீங்கள் 14வது வசனத்தை படிக்கிறீங்களானால் அதில் எப்படியா இருக்கிறது, அவன் என்னிடத்தில் அவனால் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன், நான் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் அதை வைப்பேன் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவேளையில் தேவனிடத்தில் பலன் கொள்றதுக்கு உங்களுக்கு அந்த வாஞ்சை வேணும். அந்த வாஞ்சை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களை விடுவித்து எல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் வருகிற போராட்டங்கள் பார்த்திங்கன்னா வருகிற பிரச்சனைகள் தேவனுடைய பலத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஆக வேளையில் திடன் கொள்ளுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, ஏசப்பா நம்ம முன்னாடி நடக்க செய்யுங்க, ஏசப்பா உங்களை கிருபை கொடுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த தேவ பலன் பலவீனர்களை அதை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 7வது மாதத்தில் ஆண்டுடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும்னு சொல்வதில்
எந்த ஒரு சந்தேகமே இல்லை. தெய்வ பலத்தில் நீங்கள முன்னாடி போவீங்க. தேவனுடைய பலத்தில் நீங்கள் நிற்பீங்க. தேவனுடைய பலன் உங்களுக்கு முன்பதாக இருக்க தடைகள் உடைக்கும். தேவனுடைய பலன் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை நிற்க வைக்கும். தேவனுடைய பலன் நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் உங்களை ஸ்ட்ராங் படுத்தும். இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் போவார். ஆகவே இதை குறித்து கலங்காதீங்க. இந்த பார்த்தீங்கன்னா 7வது மாதம் இது ஆண்டவரால் பார்த்தீங்களா பலன்படுகிற ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உக்காருங்க, ஜெபத்தில் உக்காருங்க, ஆராதனை செய்யுங்க, பைபிள் படிங்க. இந்த எல்லாம் செய்யும்போது நீங்கள் புது பலன் அடைவீங்க. புது பலன் அடைந்து தேவனுக்குள்ளே நீங்கள் வைராக்கியமாக வாழ்வீங்க. God bless you. Have a blessed month.